ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஒர்க் அண்ட் வேஜஸ்ல லாஸ்ட் கிளாஸ், அதாவது கிளாஸ் நம்பர் 4 பார்க்க போறோம். இந்த கிளாஸோட நம்ம ஒர்க் அண்ட் வேஜஸ் டாபிக்கை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இதில் பார்க்க போறோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, A and B have to do 13/15 of a work working together. B and C have to do 11/20 of the same work. If the difference between the wages of A and C is 7,600, find the wages of A, B and C together. அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த மாடல்ல இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுல வந்து அவங்க ஒர்க்கை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. எந்த இடத்துலயுமே அவங்க டைமை பத்தி பேசவே இல்லை. பாருங்களேன். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு வேலை நடந்திருக்கு. அந்த வேலையை ஏபிசி 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஏபிசி 3 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதும் 3 பேரும் ஒன்னா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. த்ரூ அவுட் அந்த ஒர்க் ஃபுல்லா 3 பேரும் சேர்ந்தே வேலை செஞ்சு முடிகிற வரைக்கும் 3 பேரும் ஒன்னாவே அந்த வேலையில இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி இங்க வேலை நடந்திருக்கு. ஆனா மொத்தமா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனா அதுல ஏயையும் பியையும் மட்டும் எடுத்து பார்த்தா அவங்க செஞ்ச அந்த ஒர்க் அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க்ல 15ல 13 பங்கு. டோட்டல் ஒர்க்ல 13/15 பார்ட் வந்து ஏஎன்பி 2 பேரால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி டோட்டல் ஒர்க்ல பியூசியும் கவர் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 11/20 பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒர்க்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிராக்ஷன்ஸ் தான். ஸோ நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன், இப்ப எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஏ பி, ஓகேங்களா? ஸோ ஏயும் பியும் இந்த இடத்துல நான் எழுதக்கூடியது ஒர்க். என்ன இங்க நான் எழுதக்கூடியது ஒர்க். ஏயும் பி என்ன பண்ணிருக்காங்க, மொத்த ஒர்க்ல 13/15 பங்கு. அப்படிதானே? 15ல 13 பங்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். டோட்டல் ஒர்க்ல 13/15 பார்ட் ஏயும் பியும் சேர்ந்து முடிச்சது. அதே டோட்டல் ஒர்க்ல 11/20 பார்ட் வந்து பியும் சியும் சேர்ந்து முடிச்சது. அப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் நமக்கு பாருங்களேன். டினாமினேட்டர் வந்து இங்க 15 இருக்கு, இங்க டினாமினேட்டர் 20 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இந்த 15க்கும் 20க்கும் எல்சிஎம் என்னன்னு பாக்குறேன். இந்த 15க்கும் 20க்கும், ஏன்னா 2 பேருமே பார்த்தது ஒரே ஒர்க்ல இருக்கக்கூடிய போர்ஷனை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேம் ஒர்க் தானே இருக்கு, ஒரே ஒர்க் தான். அதுல ஏபியும் பார்த்தது இவ்வளவு பங்கு, பிஎஸ்சியும் பார்த்தது இவ்வளவு பங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். டோட்டல் ஒர்க் என்னங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னா, நமக்கு இந்த இடத்துல கரெக்டா கேன்சல் ஆகணும். அதனால இங்க டினாமினேட்டர் வந்து நமக்கு 15 இருக்கு, இங்க டினாமினேட்டர் எவ்வளவு இருக்கு, 20 இருக்கு. ஸோ 15க்கும் 20க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா நமக்கு 60 கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க் வந்து நம்ம 16 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? டோட்டல் ஒர்க் இங்க நான் எவ்வளவு தான் எடுத்து டீல் பண்ண போறேன், 60 தான் டீல் பண்ண. அப்ப மொத்த வேலையை 60 தான். அதுல ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தா இந்த டோட்டல் ஒர்க்ல எவ்வளவு பார்ட் முடிச்சிருவாங்களா, 13/15 பார்ட். அப்ப ஏயும் பியும் சேர்ந்து பார்த்த ஒர்க் அப்படிங்கிறது 13/15 பங்கு. எதுல? மொத்த வேலையில. அப்ப 60ல 13/15 பார்ட் எவ்வளவுன்னு பார்க்கும்போது நமக்கு இங்க 4. ஸோ டோட்டலா 52 யூனிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது யாரு முடிச்சதுன்னா ஏயும் பியும் சேர்ந்து முடிச்சது மொத்த வேலையில 52 யூனிட். அதே மாதிரி அடுத்தது பிக்கும் சிக்கும் சேர்ந்து பார்க்கும்போது பியும் சியும் சேர்ந்து எவ்வளவு வேலை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் ஒர்க்ல 11/20 பார்ட். அப்ப 11/20 இன்டூ டோட்டல் ஒர்க் 60 போட்டோம்னா இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணும்போது 3. ஸோ 33 யூனிட்ஸ் வந்து டோட்டல் ஒர்க்ல பியும் சியும் சேர்ந்து கவர் பண்ணது. ஓகேவா? அப்போ இப்ப நான் வந்து வேஜஸ்க்கான ரேஷியோ கொண்டு வரும்போது இந்த இடத்துல அவங்க டைமை பத்தி சொல்லல, எஃபிஷியன்சியை பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ வெறும் ஒர்க்கை மட்டும்தான் வச்சு பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்றேன், டைரக்டா ஒர்க் ரேஷியோவே எடுத்துக்கிறேன். ஏபிசி 3 பேரும் எவ்வளவு ஒர்க் முடிச்சாங்கிற ரேஷியோவை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுல இருந்து இவங்களுக்கான காசை நான் பிரிச்சு கொடுத்துக்கலாம். அந்த வேஜஸ் வந்து நம்ம அதுல அதுக்கு ஏத்தாப்புல பிரிச்சு கொடுத்துக்கலாம். நான் தெளிவா சொல்லியிருக்கேன், வேஜஸ் எப்பவுமே எதுபடிதான் பிரிக்கணும், ஒர்க் படி தான் பிரிக்கணும். நீங்க டைம் சேமா இருந்தாலும் சரி, டைம் சேமா இல்லாட்டாலும் சரி, ஒர்க் படி பிரிச்சா எந்த தப்பும் வராது. ஓகேவா? ஆனா எஃபிஷியன்சி படி எப்பதான் பிரிக்கணும், உங்களுக்கு டைம் சேமா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க எஃபிஷியன்சி வச்சு பிரிச்சீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். ஆனா டைம் சேமா இருந்தாலும் நீங்க ஒர்க் வச்சு பிரிச்சாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஆனா டைம் சேமா இல்லாத பட்சத்துல நீங்க எஃபிஷியன்சி வச்சு பிரிக்க கூடாது, கண்டிப்பா ஒர்க்கை வச்சுதான் பிரிக்கணும். அப்போ ஒர்க்குங்கிறது 2 கண்டிஷன்ல எப்படி இருந்தாலும் ஒர்க் வந்து செட் ஆகும்.
ஆனா எஃபிஷியன்சி ரேஷியோ டைம் சேமா இருந்தா மட்டும்தான் செட் ஆகும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் வச்சு பண்ணும்போது இங்க டைம் சேமா இருக்கு சேமா இல்ல அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஒர்க்கை வச்சு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா டைம் சேமா இருந்தாலும் சேமா இல்லாட்டாலும் அதுபடி நம்ம வேஜஸ் பிரிக்கும் போது ஆன்சர் கரெக்டா தான் வரும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஒர்க் ரேஷியோ போட போறேன். ஏபிசி 3 பேருக்கு பாருங்க, ஏ பி சி இவங்க வந்து எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ரேஷியோ எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, டோட்டல் ஒர்க் 60ன்னு தெரியுது. ஏயும் பியும் சேர்ந்தே இந்த 60ல 52 பார்ட்டை முடிச்சாங்க அப்படின்னா அப்ப மீதி இருக்கக்கூடிய பார்ட் தான் யாரால பண்ணப்பட்டிருக்கும், சியால பண்ணப்பட்டிருக்கும். கரெக்டா? அப்போ மொத்தம் 60 பார்ட்ல ஏயும் பியும் சேர்ந்து முடிச்சது 52. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 8 யார் தான் பண்ணிருப்பா, சி தான் பண்ணிருப்பாங்க. ஸோ சிக்கு வந்து என்ன போட்டுக்கலாம், 8 போட்டுக்கலாம். இப்ப அடுத்து இங்க பாருங்க, பியும் சியும் சேர்ந்து மொத்த ஒர்க்ல 33 யூனிட்டை முடிச்சிருக்காங்க. இதுல எனக்கு ஆல்ரெடி தெரியுது சி முடிச்சது எவ்வளவு, 8. அப்ப பியும் சியும் சேர்ந்து 33, அதுல சிக்கு 8 போட்டா அப்ப பிக்கு எவ்வளவுதான் இருக்கணும், எந்த நம்பர் கூட 8 கூட்டினா நமக்கு 33 கிடைக்கும், 25. அப்ப கண்டிப்பா பியோட வேல்யூ என்னவா தான் இருக்கணும், 25 தான் இருக்கணும். அப்பதான் 25 பிளஸ் 8 நமக்கு என்ன கிடைக்கும், 33 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி சி ஏக்கு பாருங்க, ஏக்கு நேரம் இங்க வாங்க, ஏயும் பியையும் ஆட் பண்ண எவ்வளவா, 52 யூனிட்ஸ் வரணும். பி ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு, இங்க 25 இருக்கு. அப்ப கண்டிப்பா ஏ என்னவா தான் இருந்தாகணும், 27 தான் இருந்தாகணும். ஸோ 27, 25, 8 இதுதான் ஏபிசி. அவங்க இண்டிவிஜுவலா இந்த டோட்டல் ஒர்க் 60ல யார் யார் எவ்வளவு முடிச்சாங்கன்னு சொல்றது. அப்ப இந்த ரேஷியோ படி தான் அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ரேஷியோ படி தான் நான் வேஜஸையும் பிரிச்சு கொடுக்கணும். ஸோ வேஜஸ் வரும்போது இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேஜஸ் ஆஃப் ஏ அண்ட் சி, ஏக்கும் சிக்கும் கிடைச்ச அந்த வேஜுக்கான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவா, 7600. அப்ப பாருங்க இங்க ஏக்கு எவ்வளவு இருக்கு, 27, சிக்கு எவ்வளவு இருக்கு, 8. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு இருக்கு, 19. அப்ப இந்த 19 பார்ட் தான் எவ்வளோ, 7600. என்ன கேள்வி கேட்கறாங்க, ஃபைண்ட் த வேஜஸ் ஆஃப் ஏபிசி டுகெதர். 3 பேருக்கு சேர்ந்து டோட்டல் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த 3 பேரோட ரேஷியோ டோட்டலே ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 60 கிடைக்கும். ஸோ அப்போ 60 பார்ட் எவ்வளோன்னு பார்த்தா போதும். தெளிவா புரியுதா? ஏக்கும் சிக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்து 3 பேருக்கும் சேர்ந்து டோட்டலா எவ்வளோ வேஜ் கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால 19 பார்ட் தான் 7600னா 60 பார்ட் எவ்வளோங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 19ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க 4 டைம்ஸ், ஸோ 400 வரும். அப்போ 60 இன்டூ 400னா 24,000. ஓகே, ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு 24,000 ரூபாய் கிடைக்கும், ஆப்ஷன் ஏ. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான் இது, புதுசா நம்ம பார்க்குறோம், கவனமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க்கில் பார்ட் பிரிச்சு கொடுக்கும்போது இந்த கொஸ்டின் எப்படி நம்ம டீல் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, அடுத்த கேள்வி கீழே பாருங்க. சிஜிஎல் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின். 4 men and 7, so 4 women and 7 men earn a total of rupees 11,480 in 7 days, while 10 women and 17 men earn a total of rupees 36,360 in 9 days. How much will 11 women and 9 men together earn in 13 days? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல், ஈஸியான ஒரு மாடல். இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம என்ன அப்ரோச்ல இதை டீல் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எம்டிஹெச் கான்செப்ட் படிச்சோம்ல, அதே பேட்டர்ல தான் இங்க நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ எம்டிஹெச் கான்செப்ட்ல தான் இங்க நான் பண்ண போறேன். எம்டிஹெச் கான்செப்ட் படி ஃபார்முலா நம்ம என்ன படிச்சோம், M1 into D1 into H1 divided by W1 equal to M2 into D2 into H2 divided by W2 சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ இங்க நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க, அந்த கான்செப்ட் தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க மொதல் குரூப்ல வேலை யாரு பார்த்திருக்கா, 4 விமனும் 7 மென்னும் பார்த்திருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காங்க, 7 days வேலை செஞ்சிருக்காங்க. இதுல அவர்ஸ் வந்து வரல, அதனால அவரை விட்டுறலாம். ஓகேங்களா? 4 விமனும் 7 மென்னும் சேர்ந்து 7 நாள் வேலை செஞ்சு அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சிருக்கு, 11,480 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன், எப்படி எழுதுறேன்னு பாருங்க. வேலை பார்த்தது யாரு, 4 men plus 7 women. சாரி, மாத்தி எழுதிட்டேன். 1 second. 4 women and 7 men எழுதுறோம். வேலை பார்த்தது வந்து நமக்கு 4 விமனும் 7 மென்னும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கிறாங்க, 7 days வேலை செஞ்சிருக்காங்க. 7 days வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு எவ்வளவு வேஜ் சம்பளம் கிடைச்சிருக்கு, 11,480. இப்போ இந்த சேலரியை நான் எங்க கொண்டு எழுதணும், ஸோ நீங்க எம்டிஹெச் கான்செப்ட் படிக்கும் போது எம் இன்டூ டி இன்டூ ஹெச் டிவைடட் பை டபிள்யூ, கீழே தான் நம்ம டபிள்யூ போடுவோம். டபிள்யூங்கிறது எதை மீன் பண்ணும், ஒர்க்கை மீன் பண்ணும்.
அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி அமௌண்ட் வச்சு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வேஜ் அப்படிங்கறதை எதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சு கொடுக்குறோம்? ஒருத்தருக்கான சம்பளம்ங்கிறது மெயினா எதை பத்தி பிரிச்சு கொடுக்குறோங்கிறத இந்த ஒர்க் அண்ட் வேஜஸ் டாபிக்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்டிங்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்பவுமே ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அவருடைய ஒர்க்கை பொறுத்து தான் இருக்கணும். சரியா? அப்போ இவங்களுக்கு 11,480 rupees கிடைச்சிருக்குன்னா இந்த 11,480ங்கிறது எதை பொறுத்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு? அவங்க பார்த்த ஒர்க்கை பொறுத்து தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஒர்க்குக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான் இந்த வேஜ் அப்படிங்கிறது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், டினாமினேட்டர்ல வழக்கமா ஒர்க் எழுதுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த வேஜஸ் எழுதினாலும் நமக்கு தப்பு வராது. ஏன்னா வேஜ் ஒர்க்கு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு ஈச் அதர். புரியுதா? இதனாலதான் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல். இதுல வந்து கொஸ்டின் கேட்கும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இதை வந்து வேற விதமாவும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வேற விதமா சால்வ் பண்ணா கொஞ்சம் லென்த்தியா போகணும் வைங்களேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஷார்ட்டா முடிஞ்சிடும். அதனால எம்டிஹெச் கான்செப்டை இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு 2 டிஃப்ரெண்ட் குரூப் கொடுத்துட்டு அந்த 2 டிஃப்ரெண்ட் குரூப்புக்கும் வேற வேற அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னா இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு 13 நாள் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் கொஸ்டினுக்கு நீங்க எம்டிஹெச் ஃபாலோ பண்றது தான் பெஸ்ட். 4 விமனும் 7 மென்னும் சேர்ந்து 7 நாள் வேலை செஞ்சதுனால உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் தான் எவ்வளோ 11,480. இந்த இடத்துல வேஜ் நான் டினாமினேட்டர்ல எழுதியிருக்கேன். ஏன்னா ஒர்க்கை தான் டினாமினேட்டர்ல எழுதணும். ஒர்க்கும் வேஜும் ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கிறதுனால நீங்க ஒர்க்குக்கு பதிலாக வேஜ் எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகே, ஈக்குவல் டு இப்போ இதே வேலையை யார் பாக்குறா? 10 விமனும் 17 மென்னும் சேர்ந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருமா? 9 டேஸ்ல முடிஞ்சிருமா? அப்போ அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு? 36,360 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, உங்களுக்கு கிடைச்ச சேலரி எவ்வளவு? 36,360 ரூபாய். ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? இதைத்தான் நம்ம என்னவா ஃபிக்ஸ் பண்ணுவோம்? டோட்டல் ஒர்க்கா ஃபிக்ஸ் பண்ணுவோம். புரியுதா? ஸோ எம்டிஹெச் கான்செப்ட் எழுதுன போற இந்த இடத்துல நம்ம டோட்டல் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு வர போறோம் அப்படின்னா இந்த விமனுக்கும் மென்னுக்கும் என்ன தொடர்பு, என்ன எஃபிஷியன்சிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவங்க 2 பேரோட எஃபிஷியன்சிக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பாருங்க. இப்போ நமக்கு எங்கெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதோ அந்த இடத்துல கேன்சல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க 7 டேபிள் இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். 7 ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஜீரோவையும் தூக்கிடலாம்னா இப்போ 7 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க நமக்கு 164 கிடைக்கும். 164 கிடைக்குது. அதே மாதிரி 9 டேபிள்ல இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது 404 கிடைக்கும். 404 கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 41 கிடைக்குமா? அதே மாதிரி இங்க 4 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது நமக்கு 101 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 101 இங்க கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும்? 404 ஆகுது. இங்க ஆல்ரெடி 4 விமன் இருக்கு. அப்போ 101 மல்டிப்ளை பண்ணும்போது 404 விமன் பிளஸ் 707 மென். இங்க நம்ம 41 மல்டிப்ளை பண்ணும்போது 410 டபிள்யூ பிளஸ் 17 இன்டூ 41 வந்து நமக்கு 697 கிடைக்கும். 697 மென். இப்ப மென் ஒரு பக்கமும் விமன் ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாம். ஸோ இங்க வந்து 707 இருக்கு, இங்க 697 இருக்கு. அப்படி இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 10 வருமா? ஸோ 10 மென்னு கிடைக்கும். இங்க 404 அங்க போச்சுன்னா அங்க ஆல்ரெடி 410 இருக்கு. அப்ப எவ்வளவு? 6 டபிள்யூன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி எம் பை டபிள்யூ என்ன வருதுன்னா இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6, இங்க 5 2s are 10. ஸோ 3/5 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இந்த 3/5ங்கிறது தான் மென்னுக்கும் விமனுக்குமான ஒரு ரிலேஷன். மென்னோட எஃபிஷியன்சி 3, விமனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5. மென்னால ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும், விமனால ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட கேள்விக்கு வரலாம். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் வில் 11 women and 9 men together earn in 13 days? ஸோ இப்போ நான் எப்படி எழுத போறேன்னு பாருங்க. இப்போ கொஸ்டின் அதே தான். இப்போ சேம் நமக்கு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது டோட்டல் ஒர்க் இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 4 விமனும் 7 மென்னும் சேர்ந்து 7 நாள் வேலை செஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது? 11,480 கிடைக்குது. ஈக்குவல் டு அதே எம்டிஹெச் கான்செப்ட் தான். இப்போ கொஸ்டின் என்ன? 11 விமனும் 9 மென்னும் சேர்ந்து எவ்வளவு நாள்? 13 நாள் வேலை செஞ்சா இவங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும், எவ்வளவு வேஜ் கிடைக்கும்? இந்த இடத்துல எக்ஸ். புரியுதா? அவங்க கொடுத்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டேன்.
இப்போ அவங்க கொடுத்த ரெண்டுல ஒன்னையும் நமக்கு தேவையான கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ சேம் அதே பேட்டர்ன் தான். அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, நீங்க வந்து இந்த இடத்துல வழக்கம் போல போன கொஸ்டின் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் 7 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு வழக்கம் போல என்ன கிடைக்கும்? இதுல வந்து கேன்சல் பண்ணும்போது 4. ஓகே, ஃபர்ஸ்ட் மொதல் விஷயம் கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் பண்ணிக்கலாம். நீங்க 7ஆல இப்ப கேன்சல் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மென்னுக்கும் விமனுக்கும் எஃபிஷியன்சி தெரியுமா? எம்முக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 3 சப்ஸ்டிட் பண்ணலாம். டபிள்யூக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 5. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல டபிள்யூ எங்கெல்லாம் இருக்கோ அங்க 5, எம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க 3. அதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரும். அப்போ இன்னும் கூட கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்குள்ள என்ன வரும்? W5னா 4 5s are 20, 7 3s are 21. அப்போ இது என்ன வந்துடும்? 41 into 7 divided by 11480 equal to, இங்க நமக்கு வந்து 11 வேணா 55 பிளஸ் ஒரு 27. 55 பிளஸ் ஒரு 27னா நமக்கு 82 கிடைக்குமா? 82 into 13 divided by x. அவ்வளவுதாங்க, முடிச்சு. இப்போ இவ்வளவு பெரிய ஈக்குவேஷனா இருந்தது, இப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்போ ஈஸியா நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 7 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 7 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க நமக்கு எவ்வளவு வந்துச்சு? 1640 கிடைக்குமா? 1640. இப்போ டைரக்டா 41ஆல நான் கேன்சல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 41ஆல கேன்சல் பண்ணும்போது, இல்ல 41ஆல இங்க அடிப்போம். 2 டைம்ஸ் வருமா? 41 இங்க கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ். இப்போ ஃபைனலா எனக்கு தேவை என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 1640 இங்க போயிடும். இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, ஒரு 13 இருக்கு. புரியுதா? 1640 2 30 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்னா, இங்க 2 into 13னா 1640 இன்ட்டு ஒரு 26. ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சரா பார்க்கும்போது பாருங்க, இங்க 0 இருக்கிறதுனால லாஸ்ட் 0 போட்டுக்கலாம். இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு. 4 6 ஆர் 24. அப்ப கண்டிப்பா 40 தான் நம்மளோட ஆன்சர் முடியும். ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு 40 முடியுது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 42640. ஓகே, 42640 தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். 42640. கிளியரா? ஸோ ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல் தான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து வேஜ் வச்சு கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதை நம்ம MDH கான்செப்ட்ல அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினும் முக்கியமா பார்த்துக்கோங்க. இது மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஆன்சருமே ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஆப்ஷன்ல லாஸ்ட் டிஜிட் வச்சு ஈஸியா இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியாச்சு. 1640 into 26 நமக்கு 42,640 கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் இது பாருங்க. 5 men and 3 boys can complete a work in 7 days, while 9 men and 5 boys can do the same work in 4 days. If total amount of rupees 6,000 is given to 6 men and 4 boys for doing work in 6 days, then how much a boy has been paid in 1 day? அப்ப இந்த கொஸ்டின் போன கொஸ்டினோட கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு, ஆனா போன கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டின் இல்ல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மென்னும் 3 பாயும் 7 டேஸ்ல ஒரு ஒர்க்கும் முடிச்சா 7 மென்னும் 5 பாயும் அந்த ஒர்க்கை 4 நாள்ல முடிப்பாங்களா? சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த ரிலேஷன்ல வேஜை பத்தி எதுவுமே பேசல. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 6 மென்னும் 4 பாயும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாள் முடிச்சிருக்காங்க. அப்படி 6 நாள்ல முடிச்சதுல அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சிருக்குன்னா 6,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப 6,000 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருக்குன்னா அதுல ஒரு பாய்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஒரு பாய்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இதையே நான் MDH கான்செப்ட்ல தான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம எழுதிடலாம். முதல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? 5 மென்னும் 3 பாயும் சேர்ந்து 7 நாள்ல ஒரு வேலையை முடிச்சா 9 மென்னும் 5 பாயும் சேர்ந்து அதே வேலையை 4 நாள்ல முடிச்சுவாங்க. அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5 மென்னும் 3 பாயும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 7 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல அவரும் கிடையாது, ஒர்க்கும் கிடையாது, அப்படியே எடுத்துட வேண்டியதான். சரியா? இங்க வந்து நமக்கு 9 மென்னும் 5 பாயும் சேர்ந்து அதே வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிருவாங்களா? 4 நாள்ல முடிச்சிருவாங்களா? இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா மேனுக்கும் பாய்க்கும் உள்ள எஃபிஷியன்சி கிடைக்கும். எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. 7 உள்ள போகும்போது 35 மென்னு பிளஸ் 21 பாய், 4 உள்ள போகும்போது 36 மென்னு பிளஸ் 20 பாய். ஓகேவா? இப்ப அடுத்தது 21 பாய் இருக்காங்க, 20 இங்க வந்ததுன்னா இங்க வெறும் 1 பாய் தான் இருப்பாங்க. இங்க 36 இருக்கு, 35 அங்க போகும்போது என்னது 1 மென் தான் இருப்பாங்க. அப்போ பாய் மென்
பாய் ஈக்குவல் டு மென்னு. ஸோ இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாயும் மென்னும் ஈக்குவல்னா ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு அர்த்தம்? 1:1. ஸோ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். பாயாலையும் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பண்ண முடியும், மேனாலையும் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பண்ண முடியும். கிளியரா புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்ப நேரா கேட்ட கேள்விக்கு வரலாம். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வேலையை முடிச்சது யாருன்னா 6 மென்னும் 4 பாயும் சேர்ந்து, ஓகேங்களா? 6 மென்னும் 4 பாயும் சேர்ந்து 6 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு மொத்தமா கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ? 6000 ரூபாய். அப்ப இந்த 6000 ரூபாயில ஒரு பாயோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பாயோட ஒரு நாள் சம்பளம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். என்னன்னா, நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க. 6 மென்னும் 4 பாய், ஓகேவா? இவங்களுக்கு சேர்த்து 6000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு எவ்வளோ? 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த 6000 ரூபாங்கிறது எத்தனை நாளைக்கான சம்பளம்? 6 நாளைக்கான சம்பளம். 6 நாளைக்கு தான் 6000 ரூபாய். யாருக்கு? 6 மென்னுக்கும் 4 பாய்க்கும். அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம்னா, 6 மென்னுக்கும் 4 பாய்க்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபாய் இருக்குமா? 1000 ரூபாய் ஒன் டே. ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ? 1000 ரூபாய். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 6 நாளைக்கு 6000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ? 1000 ரூபாய்னு அர்த்தம். ஆனா இந்த 1000 ரூபாய் யாருக்கு? 6 மென்னுக்கும் 4 பாய்க்கும் சேர்த்து தான் 1000 ரூபாய். நமக்கு என்ன தேவை? இப்போ 6 மென்னுக்கும் 4 பாய்க்கும் சேர்த்து ஒரு நாள் சம்பளத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு என்ன தேவை? ஒரு பாயோட ஒரு நாள் சம்பளம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1000 ரூபாயை யாரு பிரிச்சுக்கிறா? 6 மென்னும் 4 பாயும் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ 6 மென்னும் 4 பாயும் இந்த 1000 ரூபாயை பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த 6 மென்னுக்கு எவ்வளவு போகணும், இந்த 4 பாய்க்கு எவ்வளவு போகணுங்கிறத கண்டுபிடிக்கணுமா? இப்ப இந்த 1000 ரூபாயை 6 மென்னும் 4 பாயும் எப்படி பிரிச்சுக்கிறாங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ 6 மென்னும் 4 பாயும் எவ்வளவு ஒர்க்கை முடிப்பாங்கிறத பார்த்துட்டோம்னா, அந்த ஒர்க்குக்கு ஏத்தாப்புல இந்த 1000 ரூபாய் பிரிச்சு கொடுத்துடலாம். இங்க பாருங்க, பாய் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பண்றாரு, மென்னு ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பண்றாரு. இங்க நம்ம ஒரு நாளைக்கான சம்பளத்தை தான் பிரிக்க போறோம். அப்ப இங்க ஒரு நாளோட ஒர்க் எழுதுனா போதும். ஒரு மென்னு ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பண்றாருன்னா 6 மென்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் பண்ணுவாரு? 6 யூனிட் பண்ணுவாரு. ஒரு பாய் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பண்றாருன்னா 4 பாய் ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் பண்ணுவாரு? 4 யூனிட் பண்ணுவாரு. அப்போ 6:4 தான் என்னதுன்னா, 6ங்கிறது 6 மென் ஒன் டேல முடிக்கக்கூடிய ஒர்க். இங்க 4ங்கிறது 4 பாய்ஸ் ஒன் டேல முடிக்கக்கூடிய ஒர்க். இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போனா ஒரு நாளைக்கான சம்பளத்தை இந்த 6 மென்னும் 4 பாய் என்ன ரேஷியோல தான் பிரிச்சுக்கணும்? 3:2ங்கிற ரேஷியோல பிரிச்சுக்கணும். அப்ப டோட்டலா ஒரு நாளைக்கு எவ்வளோ? இந்த குரூப்புக்கு 1000 ரூபாய். அதுல 6 மென்னும் 4 பாய் எப்படி பிரிச்சுக்கிறாங்க? 3:2. அப்ப இங்க ரேஷியோ படி டோட்டல் எவ்வளவு இருக்கு? 5. ஸோ 5 தான் 1000 அப்படின்னா நமக்கு யார் வேணும்? 4 பாய்ஸ். 2 எவ்வளோன்னு பாருங்க. அப்ப நம்ம கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு வரும்? 200. 2 into 200னா 400. அப்போ 4 பாய்க்கு எவ்வளவு கிடைக்குது? 400 rupees கிடைக்குது. இப்போ 6 மென்னுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 600 கிடைக்கும். அப்ப கரெக்டா பிரிச்சாச்சா? பாருங்க, 6 மென் 4 பாய்க்கு 6 நாளைக்கு 6000 ரூபாய். அதே 6 மென் 4 பாய்க்கு அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு பார்த்தா 1000 ரூபாய் கிடைக்கும். 6 நாளைக்கு 6000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அப்ப இந்த 1000 ரூபாயை 6 மென்னும் 4 பாயும் பிரிச்சுக்கிறாங்க. அப்ப 6 மென்னும் 4 பாயும் அவங்கவுங்க பார்த்த ஒர்க் படி பிரிச்சாங்கன்னா 6 மென்னுக்கு 600 கிடைக்கும், 4 பாய்க்கு 400 கிடைக்கும். நமக்கு தேவை ஒரு பாயோட ஒரு நாள் சம்பளம். இங்க 400 ரூபாங்கிறது 4 பாய்ஸோட ஒரு நாள் சம்பளம். அப்ப 4 பாய்ஸ்க்கு 400 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா ஒரு பாய்க்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு அர்த்தம்? அப்போ ஒன் பாயோட ஒன் டே சேலரி நமக்கு எவ்வளோ? ஜஸ்ட் 100 rupees. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100. அதே இது இங்க ஒரு மேனோட ஒன் டே சேலரி என்னன்னு கேட்டாலும் அதுவும் 100 தான். ஏன்னா 6 மென் இருக்காங்க, 600 rupees அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு மென்னுக்கு 100 rupees கிடைக்குதுன்னு அர்த்தம். இது தெளிவா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கொஸ்டின் நான் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலன்னா 2-3 முறை திரும்ப பாருங்க. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நார்மலான ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப பேசிக்கான விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா என்ன, நமக்கு இங்க வந்து ஒரு நாளைக்கு சேலரியை பார்க்கணும், அதே மாதிரி ஒரு பாயோட சேலரியை பார்க்கணுங்கிறதுனால இங்க கொஞ்சம் வந்து கவனமா கொண்டு வரணும். வேல்யூஸ் வந்து எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது ஒன் டே இதா இல்லைன்னா ஒரு பாயோட இதா அப்படிங்கிறத நான் கரெக்டா கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 6 நாளோட சேலரியை ஒரு நாள் சேலரியா மாத்திட்டு அந்த ஒரு நாள் சேலரியை 6 மென்னுக்கும் 4 பாய்க்கு பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 4 பாயோட சேலரியில இருந்து 1 பாயோட சேலரியை கொண்டு வந்திருக்கேன். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இது ஃபுல்லா நீங்க ஒருக்கா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி கொஸ்டின் இனி கேட்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அடுத்த கேள்வி இதுல பாருங்க, A can do a piece of work in 60 days, B in 40 days and C in 12 days. They work for a day in turn.
That is, first day A does it alone, second day B does it alone, and third day C does it alone. After that, the cycle is repeated till the work is finished. They get rupees 270 for this job if the wages are divided in proportion to the work each had done. Find the amount A will get அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கு வாசிக்கிறதுக்கு. ஆனா இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏ வந்து ஒரு வேலையை தனியா பார்த்தா 60 நாள்ல முடிச்சிருவாரு, பி 40 நாள்ல முடிச்சிருவாரு, சி 12 நாள்ல முடிச்சிருவாரு. 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை ஆல்டர்னேட் டேஸ் ஒர்க் பண்ண போறாங்க. நாள் ஏ செய்யணும், 2வது நாள் பி செய்யணும், 3வது நாள் சி செய்யணும். இதே ப்ராசஸ் அப்படி ரிப்பீட் ஆகிட்டே போகணும் இந்த வேலை முடிகிற வரைக்கும். கடைசியா அந்த வேலை முடியுது. இந்த வேலை செஞ்சதுக்காக மொத்தமா 270 ரூபா சம்பளம் கிடைச்சிருக்கு. இந்த 270 ரூபாயை இவங்க 3 பேரும் அவங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரிச்சு கொடுக்கும்போது ஏக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இவ்வளவுதான் கேள்வி. ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆல்டர்னேட் கான்செப்டை டைம் அண்ட் ஒர்க்லேயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஏ தனியா பார்த்துருந்தாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? 60 டேஸ்ல முடியும். பி தனியா பார்த்துருந்தாருன்னா வேலை 40 டேஸ்ல முடியும். அண்ட் சி தனியா பார்த்துருந்தாருன்னா வேலை 12 டேஸ்ல முடியும். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணும். 60, 40, 12ங்கிறப்போ டோட்டல் ஒர்க்கு 120ன்னு வச்சுக்கலாமா? ஸோ 120 யூனிட்ஸ் தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஒர்க்கு. 120னா ஏயோட எஃபிஷியன்சி 2வா இருக்கும், பியோட எஃபிஷியன்சி 3ஆ இருக்கும். ஓகேங்க, சிக்கு 10 வரும். ஓகேவா? ஏயால ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் பண்ண முடியும், பியால ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் பண்ண முடியும், சியால ஒரு நாளைக்கு 10 யூனிட்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்டர்னேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே யார் ஆரம்பிக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஆரம்பிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ தான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டே ஏ வருவாரு. ஏ வந்து அவர் பங்குக்கு ஒரு 2 யூனிட்ஸும் முடிச்சுட்டு போயிடுவாரு. 2வது நாள் பி வருவாரு. பி வந்து அவர் ஒரு 3 யூனிட்ஸும் முடிப்பாரு. 3வது நாள் சி வருவாரு. சி வந்து ஒரு 10 யூனிட்டை முடிப்பாரு. அடுத்த நாள் மறுபடியும் ஏ வருவாரு. ஏ வந்து 2 யூனிட்ஸும் முடிப்பாரு. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. ஏபிசி ஏபிசி ஏபிசின்னு சொல்லிட்டு அப் டு 120 யூனிட்ஸும் முடிக்கிற வரைக்கும். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எடுத்துப்போம்? ஃபர்ஸ்ட் 3 டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள்ல எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10, 15. ஸோ 15 யூனிட்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ 15 யூனிட்ஸ்னா எவ்ரி 3 டேஸ் வந்து 15 15 15 கம்ப்ளீட் ஆயிட்டே போகும். நமக்கு இங்க என்ன இருக்கு? 120 இருக்கு. அப்போ 15 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 120 வருதுன்னு சொல்லி பார்க்கணும். 15 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 120 வருதுன்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு 8 மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். ஸோ 15 into 8 தான் நமக்கு எவ்வளவு? 120. ஸோ அப்போ அந்த இடத்துல 120 யூனிட்ஸ் வரணும்னா 15 8ஆல மல்டிப்ளை பண்ணா அப்போ அந்த இடத்துல அதுக்கான கரஸ்பாண்டிங் டேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேயும் நீங்க என்ன பண்றீங்க? 8ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ 3 8s are 24. அப்போ நமக்கு 24 டேஸ்ல 120 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருக்கு. அப்போ வேலை முடியறதுக்கு மொத்தம் 24 நாள் ஆகுது. இது எல்லாமே வழக்கமா நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இப்போ இங்க நம்ம வேஜ் பிரிக்க போறோம். வேஜ் பிரிச்சு கொடுக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? அவங்க எவ்வளவு ஒர்க் முடிச்சாங்களோ அந்த பேசிஸ்ல தான் அவங்களுக்கான சம்பளத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? அப்போ ஏ, பி, சி இவங்க 3 பேரும் எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்கிறதுக்கான ரேஷியோ எடுக்க போறேன். அப்ப எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்கிறதுக்கான ரேஷியோ எடுத்துட்டேன்னா அந்த ரேஷியோ படி தான் நான் வேஜஸை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப ஏ மொத்தமா எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாரு அப்படின்னா ஏ முடிச்ச ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயோட எஃபிஷியன்சி தெரியணும், ஏ எத்தனை நாள் வேலை பார்த்தாருங்கிறது தெரியணும். அப்ப இந்த இடத்துல ஏ எத்தனை நாள் வேலை பார்த்தாரு, பி எத்தனை நாள் வேலை பார்த்தாரு, சி எத்தனை நாள் வேலை பார்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 24 நாள் வேலை நடந்திருக்கு. மொத்தம் 24 நாள் வேலை நடந்திருக்கு. இந்த 24 நாள் எப்படி வேலை நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் டே ஏ, பி, சி, ஏ, பி, சி, ஏபிசின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன்ல வேலை நடந்திருக்கு. அப்ப நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த மொத்தம் 24 நாள் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இத வந்து இதுல ஏ எவ்வளவு நாள் வேலை பார்த்திருப்பாரு, பி எவ்வளவு நாள் வேலை பார்த்திருப்பாருங்கிறத, சரி 3 பேர் இருக்காங்களா, சி எவ்வளவு நாள், ஏபிசி 3 பேரும் இந்த 24 நாள்ல எத்தனை நாள் வேலை பார்த்திருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து அந்த ஆல்டர்னேட் டேஸ் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இங்க வந்து 3 பேர் பாக்குறாங்களா, அப்போ 3 பேர் ஆல்டர்னேட்டா ஒர்க் பண்ணும்போது இதை நம்ம 3ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிடைச்சிருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 3ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்களேன். 24 3ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா டிவைட் ஆகும். 3ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு? 8. அப்போ 3ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆச்சுதுன்னா என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே என்ன நம்பர் வருதோ அப்படியே போட்டுக்கலாம். அப்ப 8 8 8. ஏ இதுல 8 நாள் வேலை பார்த்திருப்பாரு, பி இதுல 8 நாள் வேலை பார்த்திருப்பாரு, சி இதுல 8 நாள் வேலை பார்த்திருப்பாரு. இது எப்படி நான் பிரிக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல ஆல்டர்னேட் டேஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க அதை முடிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஒர்க் அண்ட் வேஜஸ் அப்படிங்கிறது டைம் அண்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாதான் இது வந்து, ஏன்னா அதோட சப் டாபிக் தான் இது அப்படிங்கிறதுனால. புரியுதா? அப்போ
மொத்தம் 3 பேர் வேலை செய்றாங்க. ஆல்டர்னேட் டேஸ்ல 24 நாள்ல மொத்த வேலை முடியுதுன்னா, யார் யார் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 24 3 ஆல டிவைட் பண்ணும்போது 8 கிடைக்குது. அப்போ நமக்கு 3 பேரு 8 நாள் 8 நாள் 8 நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஏ எவ்வளவு ஒர்க்க முடிச்சிருப்பாருன்னா, ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ 2 இன்டூ எத்தனை நாள் வேலை பார்த்தாரு 8 டேஸ். பி எவ்வளவு வேலை முடிச்சாருன்னா, பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 3. அவர் எத்தனை நாள் வேலை பார்த்தாரு 8. அதே மாதிரி பாருங்க சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 10. அவர் எத்தனை நாள் வேலை பார்த்தாரு 8. ஸோ இதுதான் 3 பேரும் பார்த்த ஒர்க்குக்கான ரேஷியோ. ஓகேவா? இதுபடிதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சம்பளத்தை பிரிச்சு கொடுக்க போறோம். அப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணப்போ பாருங்க 8 8 8 3 பக்கமும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலா ரேஷியோ இருக்கு 2:3:10 இருக்கு. அதான் என்னது எஃபிஷியன்சி. அப்ப இதுக்கு நேரா நீங்க எஃபிஷியன்சி ரேஷியோவே போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போட்டிருக்கலாம் தான், தப்பு இல்ல. இந்த இடத்துல ஏன் எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னா, இங்க 3 பேரும் வேலை பார்த்த டைம் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஏயும் 8 நாள் தான், பியும் 8 நாள் தான், சி 8 நாள் தான் அப்படிங்கிறதுனால டைம் சேம். டைம் சேம்னா நம்ம ஒர்க் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? எஃபிஷியன்சியே பார்த்துருக்கலாம். அதனால நான் டைரக்டா இங்க எஃபிஷியன்சி ரேஷியோ போட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்க முடியும். இருந்தாலும் எல்லா நேரத்திலும் இந்த டைம் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு சேமா வரும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நான் பொதுவா ஒர்க்கை வச்சு பண்ணேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் ஆல்டர்னேட் பண்றாங்களா? அவ 3 பேருக்கு டைம் சேமா இருந்ததுன்னா நீங்க எஃபிஷியன்சி ரேஷியோ படி பிரிச்சிருக்கலாம். ஒருவேளை இங்க டைம் சேமா வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் இங்க பண்ணிருக்கலாம், இந்த ஒர்க் படி தான் பிரிக்கணும். அதனாலதான் நான் எதுக்கும் இருக்கட்டுமே சேஃபா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒர்க் படி உங்களுக்கு பிரிச்சு காட்டி நான் செஞ்சு காட்டினேன். ஓகேவா? சோ இப்போ ஒர்க் படி பிரிச்சாலும் நமக்கு 2 3 10 இந்த ரேஷியோ படி தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த 270 ருபீஸை பிரிக்க போறோம். நமக்கு யாரோட ஷேர் கேட்கறாங்க? ஏயோட ஷேர். அப்ப ஏயோட ஷேர் வேணா நமக்கு மொத்தமா 270 இங்க ஃபுல்லா ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 10 3 15. ஸோ 15 தான் நமக்கு 270னா ஏக்கு வேணும்ல. அப்போ 2 எவ்வளோங்கிறத பார்க்கணும். சரி, சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5 3s are 15 90. அடுத்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 18. ஸோ 2 18s are 36. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஏக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்க போகுது? 36 ரூபாய் சம்பளமா கிடைக்கும். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ₹36. தெளிவா புரிஞ்சுதா? ஸோ நார்மல் ஆல்டர்னேட் டேஸ்ல இந்த மாதிரி வேஜ் கேட்கறாங்க. அடுத்த கேள்வி. இந்த கொஸ்டின் பாருங்க. A can do a piece of work in 90 days, B in 40 days, C in 12 days. They work for a day. Each in turn, that is first day A does it alone, B does it in the second day, C in third day. ஓகேங்களா? C does it in third day. இதுல வந்து சம்திங் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, நான் கரெக்ட் பண்றேன். C does it in third day. ஓகேங்களா? சி வந்து 3வது நாள் பண்றாரு. ஆஃப்டர் தட் ஏ டஸ் இட் ஃபார் அனதர் டே அண்ட் சோ ஆன். ஓகேவா? அண்ட் சோ நோன் இருக்கு இந்த இடத்துல. அண்ட் சோ ஆன். ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஒர்க் தே கெட் ₹240. இஃப் த வேஜஸ் ஆர் டிவைடட் இன் ப்ரொபோர்ஷன் டு த ஒர்க் டன் பை தம், ஃபைண்ட் வாட் ஈச் வில் கெட். அதேதான் போன கொஸ்டின் என்ன பார்த்தோமே, சேம் கொஸ்டின் தான். போன கொஸ்டின்ல அப்படியே டிட்டோ கொடுத்துருக்காங்க. போன கொஸ்டின்ல ஏக்கு மட்டும் எவ்வளவு போச்சுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க வந்து ஏபிசி 3 பேருக்கும் எவ்வளவுங்கிறத பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே இதுல கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சரி, இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முக்கியமா மொத்த காசு எவ்வளோ? ₹240. ₹240 தான் 3 பேர் பிரிச்சுக்கணும் இல்லையா? இந்த மொத்தம் 240 தான் 3 பேர் பிரிச்சுக்கணும். அப்ப எப்படி பார்த்தாலும் 3 பேருக்கும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வந்து 240 இருக்கும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது ஒரு விஷயத்த தெளிவா ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஆப்ஷன்ல ஏபிசி 3 பேருக்கு நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்ப எப்படி பார்த்தாலும் 240 தான் 3 பேரும் பிரிச்சாங்க. அப்ப 3 பேரும் பிரிச்சுக்கிட்ட அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணா 240 வரணும். அப்படிதானே? அப்ப எனக்கு எந்த ஆப்ஷன்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அமௌண்டோட டோட்டல் 240 வரலையோ அது ஆன்சர் இல்லைங்கிறத முடிவு பண்ணிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க என்ன இருக்குன்னு. இங்க என்ன இருக்கு? 24 54. 24 பிளஸ் 54 எவ்வளோ? 78. ஓகேவா? 78. அப்ப 78 80 160 கரெக்டா 240 ஏ ஆப்ஷன்ல வருது. பி ஆப்ஷன்ல பாருங்க எப்படி இருக்கு? 22 50 132. எப்படி கூட்டினாலும் இங்க லாஸ்ட் டிஜிட் 2, இங்க லாஸ்ட் டிஜிட் வந்து 0, இங்க லாஸ்ட் டிஜிட் 2. அப்ப இதை ஃபுல்லா ஆட் பண்ணோம்னா நமக்கு எப்படி 4ல முடிகிற மாதிரி நம்பர் வரும். அப்ப கண்டிப்பா பி ஆப்ஷன் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 22 50 132 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 240 வராது. சரியா? அடுத்து இங்க பாருங்க இதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 26 52 இருக்கு. இப்ப 26 52 ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 26ஐயும் 52ஐயும் கூட்டினா எவ்வளோ? 78. 78. அப்ப 80. 140 பிளஸ் ஒரு 80. 140 பிளஸ் 80னா எவ்வளவு? 220 தான் வருது. புரியுதா? 220 தான் வருது. அப்ப இதுவும் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இங்க ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப லாஸ்ட் டிஜிட் 9ன்னு வரும்.
இப்போ இதுவும் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னதுதான்? ஆப்ஷன் ஏ தான். நான் கொஸ்டினே சால்வ் பண்ணல, வெறுமனே ஆப்ஷனை வச்சு மட்டுமே இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஒருவேளை நமக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? ஒருவேளை 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு டோட்டல் கரெக்டா 240 வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் 4 ஆப்ஷனுமே டோட்டல் 240 வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட், ஒரு 5 செகண்ட் ஆகும் இதை டக்கு டக்குன்னு இது பண்றதுக்கு. அப்படி லைட்டா அப்படி பார்த்து ஒரு 10 செகண்ட் அதிகமா எடுக்குமா, இப்படி பார்த்து ஒருவேளை நமக்கு நம்ம நேரத்துக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் ஃபிட் ஆகாத மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஃபிட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணி கொஸ்டினை சால்வ் பண்ணணும் நமக்கு தேவை கிடையாது. அதுதான் ஆன்சர் சொல்லிட்டு ஈஸியா டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இருந்தாலும் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுவோம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. போன கொஸ்டின் மாதிரியே பண்ணலாம். ஏ எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? தனியா வேலை பார்த்தா 90 டேஸ்ல முடிச்சிருவாரு. பி தனியா வேலை பார்த்தா அதே ஒர்க்கை 40 டேஸ்ல முடிச்சிருவாரு. சி தனியா வேலை பார்த்தா அதே ஒர்க்கை 12 டேஸ்ல முடிச்சிருவாரு. அப்போ டோட்டல் ஒர்க்கை எவ்வளோன்னு போடணும். ஸோ 90, 40, 12 அப்படிங்கிறப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு வச்சுக்கலாம்? 360 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். 360 யூனிட்ஸ்னா இங்க 4 டைம்ஸ் வருமா, இங்க வந்து 9 டைம்ஸ் வருமா, இங்க 12னா நமக்கு 30 டைம்ஸ் வரும். ஸோ சியோட எஃபிஷியன்சி 30 யூனிட்ஸ் பர் டே. அப்ப இங்க வேலை நடக்கும்போது எப்படி நடக்க போகுது? அதே மாதிரி தான். போன கொஸ்டின் எப்படி நடந்துச்சோ சேம் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் டே யார் வருவா? ஏ வருவாங்க. ஏ வந்து 4 யூனிட்ஸும் முடிப்பாரு. அடுத்த நாள் பி வருவாங்க. பி வந்து 9 யூனிட்ஸும் முடிப்பாரு. அடுத்த நாள் சி வருவாங்க. சி வந்து 30 யூனிட்ஸும் முடிப்பாரு. மறுபடியும் அடுத்த நாள் ஏ வருவாங்க. அப்படியே 4, 9, 30, 4, 9, 30ன்னு போயிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்? இந்த 360 யூனிட் முடிகிற வரைக்கும். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு 3 டேஸ், ஓகேங்களா, 3 டேஸ் வேலை நடந்துச்சுன்னா எவ்வளவு ஒர்க் முடியுது? 30, 39, 40, 43, 43 யூனிட்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரியா? 43 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் போன கொஸ்டின்ல இருந்து இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி ஆல்டர்னேட் டேஸ் டைம் அண்ட் ஒர்க்லேயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இங்க 360 இருக்கு, இங்க 43 இருக்கு. 43 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 360 வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 43 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி 360 கொண்டு வர வைக்க முடியாது. ஒரு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும். சரியா? அப்போ கொண்டு வர வைக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? 43 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 360க்கு கொஞ்சம் க்ளோஸா வரும். க்ளோஸ் ஆனா 360 தாண்டி போயிடக்கூடாது. 360க்கு கீழே இருக்கணும். அதே நேரத்தில் 360க்கு ரொம்ப க்ளோஸா போகணும்னா 43 எதால மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். 43னா 8னா 240, 8 4 32, 8னா 320 வரும். 320 இப்போ 344. ஓகேங்களா? அப்போ 8ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு இன்டூ 8 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்க எவ்வளவு வருதுன்னா 344 யூனிட்ஸ் வரும். அப்போ 360க்கு க்ளோஸா வந்துருச்சு. இப்போ 8 போடாம 9 போட்டீங்கன்னா 360 தாண்டிடும். சரி, அப்ப நம்ம 9 போடக்கூடாது. 8 தான் வரைக்கும் 8 வரைக்கும் தான் போடணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? இன்டூ 8. அப்ப இந்த 344 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 3 இன்டூ 8 24 டேஸ் ஆகுது. சரியா? மொத்த வேலை எவ்வளவு? 360. இப்போ 24 நாள் முடிஞ்சு போச்சு. 24 நாள்ல எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு? 344 யூனிட் முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவு வேலை முடியணும்னா இன்னும் 16 யூனிட் முடியணும். சரியா? இன்னும் 16 யூனிட் முடியணும். இந்த 16 யூனிட்டுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா 3 நாள். அப்போ 3 நாள்ல கரெக்டா 3வது நாள் சி முடிக்கிறாரு. அதே மாதிரி 6வது நாள் சி முடிப்பாரு. 9வது நாள் சி முடிப்பாரு. அப்ப கடைசியா 24வது நாள் யார் முடிச்சிருப்பா? 24வது நாள் சி தான் வேலையை முடிச்சிருப்பாரு. இப்ப அடுத்தது 25வது நாள் வருது. அடுத்த 25வது நாள் யார் வேலைக்கு வருவா? ஏ வருவாங்களா? அப்ப பாருங்க, 24 டேஸ்ல 344 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் 1 டே கூட ஒரு 1 டே ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப 25 நாள். 25வது நாள் வேலை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 25வது நாள் யார் வேலைக்கு வருவா? ஏ. அப்ப ஏ என்ன பண்ணுவாரு? ஒரு 4 யூனிட்ஸ் பண்ணுவாரா? அப்ப 344 கூட அடுத்த ஒரு நாள் ஏ வேலை செஞ்சு இது என்னன்னு மாறும்? 348 யூனிட்ஸா மாறும். இது எங்க? 25வது நாள்ல. இன்னும் நமக்கு 360 வரல. அடுத்த 26வது நாள் வாங்க. 26வது நாள் யார் வருவா? 26வது நாள் யார் வருவா? பி வருவாங்க. அப்ப பி வந்து அவர் பங்குக்கு என்ன பண்ணுவார்? ஒரு 9 யூனிட்ஸ் பண்ணுவாரா? அப்ப 348 பிளஸ் ஒரு 9. 348 கூட நம்ம 9 ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 357 யூனிட். சரியா? சோ இந்த மாதிரி 25 நாள்ல 348 முடியும். 26 நாள்ல எவ்வளவு முடியும்? 357 முடிஞ்சிருக்கும். கரெக்டா? ஏன்னா இப்போ 25 நாள் இருக்கு. அடுத்த ஒன் டே யார் வேலைக்கு வரா? ஏ வேலைக்கு வருவாங்க. அதனால ஏ என்ன பண்ணுவாரு? அவர் வந்து ஒரு 4 யூனிட்டை செஞ்சிருப்பாரு. அதனால ஒரு 4 ஆட் பண்ணிருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 1 டே. அடுத்த ஒரு 1 டே ஆட் ஆகும்போது அடுத்த நாள் யார் வேலைக்கு வரா? பி வேலைக்கு வராங்க. பி எவ்வளவு வேலை முடிப்பாரு? 9 யூனிட்ஸும் முடிப்பாரு. இப்போ 26 நாள் முடிஞ்சிருச்சு. 357 முடிஞ்சிருச்சு.
இப்ப அடுத்தது 27வது நாள் ஆரம்பிக்கணும். இன்னும் வேலை முடியல. 3 யூனிட்ஸ் பெண்டிங் இருக்கு. அத பார்க்கறதுக்கு அடுத்த நாள் யார் வரணும்? சி வரணும். சியால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் பண்ண முடியும்? 30 யூனிட் பண்ண முடியும். ஆனா பெண்டிங்கே எவ்வளவுதான் இருக்கு? 3 யூனிட் தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆன்சர் எப்படி போட சொல்லியிருக்கேன்? 26 டேஸ் கம்ப்ளீட்டா ஆயிருக்கும். 26 நாள் முழுமையா ஆயிருக்கு. அப்ப 27வது நாள சி வந்து ஃபுல்லா எடுத்துக்க மாட்டாரு. ஏன்னா சி வந்து ஃபுல் டே வேலை செஞ்சா அவரால 30 யூனிட் பண்ண முடியும். ஆனா இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதே 3 யூனிட் தான். அப்போ இந்த 27வது நாள்ல ஒரு போர்ஷன் ஆஃப் த டே மட்டும்தான் சி எடுத்துப்பாரு. ஏன்னா வேலை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாரு. அப்ப அந்த 27வது நாள்ல எவ்வளவு போர்ஷன் வந்து சி எடுத்துப்பாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 27வது நாள்ல சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 30. டினாமினேட்டர் எழுதணும்னு சொன்னேன். சியோல ஒரு ஓகே, சியோட எஃபிஷியன்சி 30. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 357 முடிஞ்சிருச்சு. இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3. அதை மேலே எழுதணும். அப்ப இதுதான் நமக்கு டோட்டலா ஆகக்கூடிய நாட்கள். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண எவ்வளவு வரும்? 1/10. ஸோ அப்போ ஃபைனலி இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 26 1/10 நாட்கள் ஆகுது. இதுதான் மொத்தமா இங்க வேலை முடியறதுக்கு ஆகக்கூடிய நாட்கள். ஸோ டோட்டலா வேலை வந்து 26 1/10 டேஸ்ல வேலை முடிஞ்சிடும். 26 1/10 டேஸ்ல வேலை முடிஞ்சிடும். இதுதான் போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். போன கொஸ்டின்ல மொத்தமா 24 நாள் சொல்லி கிடைச்சது. அதனால என்ன பண்ணேன்? வேஜஸ் பிரிக்கும் போது 3 பேரும் எவ்வளவு நாள் வேலை பார்க்கும்போது 8 8 8ன்னு கரெக்டா வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல 26 1/10 நாள் இருக்கு. அப்ப இதுல ஏ எத்தனை நாள் வேலை பார்த்தாரு, பி எத்தனை நாள் வேலை பார்த்தாரு, சி எத்தனை நாள் வேலை பார்த்தாருங்கிறது டிஃபர் ஆகும். எப்படி நமக்கு டிஃபர் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதையுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி நம்ம பிரிக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாருங்களேன், இந்த 26 1/10 நாள்னு ஆகுதுல்ல, இந்த 26 1/10 டேஸ்ல ஏபிசி 3 பேரும் எவ்வளவு நாள் வேலை பார்த்திருப்பாங்க? ஏபிசி 3 பேரும் எவ்வளவு நாள் வேலை பார்த்திருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 26 1/10 3ஆல டிவைட் பண்ணணும். 3ஆல டிவைட் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது. அப்ப 3ஆல டிவைட் பண்ணும்போது மேக்ஸிமம் இதுக்கு க்ளோஸா எவ்வளவு வரைக்கும் போகும்னா 24 வந்து 3ஆல டிவைட் ஆகும். அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 8 8 8ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 26 1/2 நீங்க 3ஆல டிவைட் பண்ணும்போது இதுக்குள்ள எத்தனை 3 இருக்கும்னா 8 டைம்ஸ் இருக்கும் 3. அப்ப 8 3s are 24. அப்ப நீங்க 8 8 8ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ 24 முடிஞ்சு போச்சு. இப்போ 24 முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 1/10 இருக்கு. 2 2 1/10 நாள் இருக்கு. அப்ப அந்த 2 1/10 நாள்ல அடுத்த ஃபர்ஸ்ட் டே யார் வருவா? ஏ வருவாங்களா? சோ அப்ப ஏக்கு இங்க +1. ஓகே, இப்போ 24 முடிஞ்சது. இப்போ 25 முடிஞ்சிருச்சு. அப்ப 26வது நாள் யார் வருவா? பி வருவா. அதனால பிக்கு ஒரு +1. அடுத்து 27வது நாள்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/10 யாரு? சி. ஸோ அப்போ சிக்கு வந்து 8 + 1/10 டேஸ். அப்போ இதுல ஏ வந்து 9 நாள் வேலை பார்த்திருக்காரு, பி வந்து 9 நாள் வேலை பார்த்திருக்காரு, சி வந்து 8 1/10 நாள் வேலை பார்த்திருக்காரு. புரியுதா? சி வந்து 8 1/10 நாள் வேலை பார்த்திருக்காரு. இதுதான் அர்த்தம். இதுமே நான் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு டைம் அண்ட் ஒர்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இங்க வேகமா பிரிச்சுட்டேன். தெளிவா புரியுதா? ஸோ அப்போ ஏ வேலை பார்த்தது 9 நாள், பி வேலை பார்த்தது 9 நாள், சி வேலை பார்த்தது 8 டேஸ் பிளஸ் ஒரு 1/10 டேஸ். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒர்க் ரேஷியோ ஏபிசிக்கு பார்க்கும்போது யார் யார் எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்கிறத பார்க்கும். ஓகேவா? ஸோ ஒர்க் ரேஷியோ எழுதுன பாருங்க. ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பண்ண முடியும்? 4. எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காரு? 9 டேஸ் வேலை பார்த்திருக்காரு. பி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பண்ண முடியும்? 9. ஸோ எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காரு? 9 டேஸ் வேலை பார்த்திருக்காரு. சி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பண்ண முடியும்? 30. இவர் எவ்வளவு டேஸ் வேலை பார்த்திருக்காரு? 8 + 1/10. ஸோ இது வந்து அப்படியே மாத்தி எழுதிருங்க. இப்போ நமக்கு 80 81/10ன்னு வரும். 81/10. இப்போ நம்ம 0க்கு இந்த 10 தூக்கிடலாம். இதுதான் ஏபிசி 3 பேருக்குமான ஒர்க் ரேஷியோ. இந்த ரேஷியோ படி தான் இந்த 240 பிரிச்சு கொடுக்கும். அப்போ பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 9 9 இங்க நம்ம கேன்சல் பண்ணா 9 9s are 81. வேற எங்கேயாவது கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபைனல் ரேஷியோ என்ன வருது? 4:9:27. இந்த ரேஷியோ படி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? 240 பிரிச்சு கொடுக்க போறோம். ஸோ அப்படி பிரிச்சு கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது தனியா அந்த பக்கம் எழுதுன பாருங்க. ஸோ நமக்கு மொத்தம் 240 இங்க ஃபுல்லா ஆட் பண்ணும்போது எவ்வளவு வருது? 27 ஒரு 9 36 40. ஸோ அப்போ 40 பார்ட் தான் நமக்கு 240 அப்படின்னா அவங்க கேட்டது ஒவ்வொருத்தருக்கும் வேணும். ஸோ நீங்க ஏக்கு மட்டும் பாருங்க. ஏக்கு மட்டும் பார்த்தாலே ஆன்சர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ 1 பார்ட்டுங்கிறது எவ்வளோ? 60. அப்போ 4 பார்ட் எவ்வளோ? சரி, 1 பார்ட்டுங்கிறது 6 வரும். 40ல தானே பண்றோம். 1 பார்ட்டுங்கிறது நமக்கு 6. அப்போ நமக்கு 4 பார்ட்னா 4 6 are 24. 1 பார்ட் 6. அப்போ 4னா 4 6 are 24 வந்துடும். 9 பார்ட்னா 9 6 are 54 வந்துடும். 27 பார்ட்னா 27 into 6 எவ்வளோ? 162 கிடைச்சிடும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டா கிடைக்குது.
ஸோ லாஸ்ட் பார்த்த 2 கொஸ்டின், இந்த கொஸ்டினும் சரி இதுவும் சரி, ரெண்டுமே ஆல்டர்னேட் கான்செப்ட் தான். ஸோ நமக்கு கடைசியா டேஸை பிரிக்கும் போது இங்க பிரச்சனை இல்லை, ஈஸியா பிரிஞ்சிருச்சு. இங்க மட்டும் கொஞ்சம் கவனமா பிரிக்கணும். பிரிச்சுட்டு ஒர்க் ரேஷியோ பார்த்து அதுக்கேத்தாப்புல அவங்களுக்கான காசை பிரிச்சு கொடுத்துக்க வேண்டியதான். ஓகே, அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, ST and U can complete a work in 40, 48 and 60 days respectively. They receive rupees 10,800 to complete the work. They begin the work together, but T left 2 days before the completion of work and U left 5 days before the completion of the work. S completed the remaining work. What is the share of S from the total money ன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி வேலை முடியறதுக்கு இவ்வளவு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருவாரு, அந்த மாதிரி நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து நீங்க ஈக்குவேஷன் வச்சும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா நான் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த ஷார்ட்கட் படியும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த ஷார்ட்கட் படி நீங்க சால்வ் பண்ணணும்னா, நான் வந்து இந்த கொஸ்டினை வந்து ஷார்ட்கட்லயே நான் பண்றேன் பாருங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கான ஷார்ட்கட் ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கொஸ்டின் படி என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் வந்து வேலை செஞ்சா வேலை 40 நாள்ல முடிஞ்சிடும். டி வேலை செஞ்சா வேலை 48 நாள்ல முடிஞ்சிடும். அதே இது வந்து யூ வேலை செஞ்சாருன்னா வேலை முடியறதுக்கு 60 நாள் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். டோட்டல் ஒர்க் என்ன வரும்? 40, 48, 60. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 240 கிடைக்கும். சரியா? இப்போ 240 யூனிட்ஸ் தான் நமக்கு டோட்டல் ஒர்க். சரியா? 240 யூனிட்ஸ் தான் நமக்கு டோட்டல் ஒர்க். அப்ப பாருங்க, இந்த இடத்துல எஃபிஷியன்சி போடும்போது 6 போட்டுக்கலாமா? இங்க வந்து 5, 60னா இங்க வந்து என்னது 4. அப்ப இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, 3 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கணும். டி எப்ப லெஃப்ட் ஆகணும்னா வேலை முடியறதுக்கு 2 நாள் முன்னாடி லெஃப்ட் ஆயிருக்கணும். யூ வந்து வேலை முடியறதுக்கு 5 நாள் முன்னாடி லெஃப்ட் ஆயிருக்கும். அப்ப லாஸ்ட் 2 நாள் டி வேலை செய்யல, லாஸ்ட் 5 நாள் யூ வேலை செய்யல. அப்ப இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன்? இதுல பொறுத்த வரைக்கும் பாருங்க, எஸ் வந்து ஃபுல்லா வேலை செய்யறாரு. எஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எஸ் வேலை செய்யறாரு. டி வந்து கடைசி 2 நாள் வேலையில இல்ல, யூ வந்து கடைசி 5 நாள் வேலையில இல்ல. ஓகேவா? அப்ப இதுல லெஃப்ட் ஆகுறது யாருன்னு பாத்தீங்கன்னா டியும் யூவும் மட்டும்தான். எஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இருக்கிறதுனால அவர் லெஃப்ட் ஆகல. அப்ப யாரு லெஃப்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி பாக்கணும். சரியா? இந்த இடத்துல டோட்டலா இங்க வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து டோட்டல் டைம். சரியா? டோட்டலா இங்க ஒர்க் முடியறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்க யார் லெஃப்ட் ஆனா? டி லெஃப்ட் ஆறாங்களா? ஃபர்ஸ்ட் டி வந்து எப்ப லெஃப்ட் ஆயிருக்காங்க? 2 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆயிருக்காங்க. அப்ப டீயோட 2 நாள் எஃபிஷியன்சி இது கூட ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? டீயோட 2 நாள் எஃபிஷியன்சியை இங்க நம்ம ஆட் பண்ணோம். அப்ப 240 டோட்டல் ஒர்க், அதாவது மொத்தமா இங்க வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? மொத்தமாக வேலை எவ்வளவு நாட்கள் நடந்தது, எவ்வளவு நாள்ல இந்த பேட்டர்ல அவங்க வேலை செய்யும் போது வேலை முடிஞ்சதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க மேல என்ன பண்றேன்? டோட்டல் ஒர்க் 240 எழுதிட்டேன். இந்த 240 எழுதிட்டு லெஃப்ட் ஆன 2 பேரை வச்சு இங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம்னு பாருங்க. டி வேலை முடியறதுக்கு 2 நாள் முன்னாடி போனாரா? அப்ப டீயோட 1 டே எஃபிஷியன்சி எவ்வளவு? 5. அப்ப 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்கிறாருன்னா 2 டேஸ்க்கான அவர்களோட எஃபிஷியன்சி என்ன? 2 × 5 10. அந்த 10 இங்க ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்க, யூ வந்து வேலை முடியறதுக்கு 5 நாள் முன்னாடி போயிருக்கிறாரு. யூவால ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்ப 5 டேஸ்ல அவருக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ? 5 × 4 20. அப்ப அந்த 20 இங்க ஆட் பண்ணும். இதை நம்ம எதால டிவைட் பண்ணிக்கணும்? 3 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணா நமக்கு டோட்டல் அந்த டைம் கிடைக்கும். 6 4 10 15. ஸோ இதை 15ஆல டிவைட் பண்ண போறோம். இப்போ எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 240, 250, 270. சரியா? மேல வந்து 270 இருக்கு, கீழே வந்து என்ன இருக்கு? 15 இருக்கு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 5 இங்க நமக்கு எவ்வளவு வரும்? 3 டேபிள்ல போட்டிருக்கோம். ஸோ 90. அப்போ அகைன் 5ஆல கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ? 18 டேஸ். அப்போ ஃபைனலா 18 நாள் ஆயிருக்குங்க வேலை முடியறதுக்கு. மொத்தமா 18 நாள்ல வேலை முடிஞ்சிடும். இது ஷார்ட்கட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தேவையில்லாம எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அப்போ மொத்தமா 18 நாள் வேலை நடந்திருக்கு. அப்போ இந்த 18 நாள் வேலை நடந்திருக்குன்னா இதுல நமக்கு என்ன கேட்கறாங்க? மொத்தமா 10,800 ரூபாய் பிரிச்சு கொடுக்கணும். அந்த 10,800 ரூபாயில எஸ்ஸுக்கு வந்து எவ்வளவு காசு கிடைச்சதுன்னு தான் கேட்கறாங்க. எஸ்ஸுக்கான ஷேர் என்னன்னு தான் கேட்கறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அப்ப 10,800 3 பேரும் பிரிச்சுக்கணும். 3 பேரும் என்ன ரேஷியோல பிரிக்கணும்? 3 பேரும் என்ன ரேஷியோல பிரிக்கணும்? அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணாங்களோ அந்த ரேஷியோல தானே பிரிக்கணும். அப்ப பாருங்க, எஸ் டி யூ இவங்க 3 பேரும் எவ்வளவு ஒர்க் பண்ணாங்கிறதுக்கான ரேஷியோவா இப்ப நான் எடுத்துட்டு வர போறேன். சரியா? 3 பேரும் எவ்வளவு ஒர்க் பண்ணாங்கிறதுக்கான ரேஷியோவா நான் எடுத்துட்டு வர போறேன். எப்படி ரேஷியோ கொண்டு வருதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் ஆல ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் பண்ண முடியும்?
6 யூனிட் பண்ண முடியும். அப்ப எஸ் இதுல எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எஸ் வேலை ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லா வேலை செஞ்சிருக்காரு. அப்ப மொத்த வேலை எவ்வளவு நாள் நடந்திருக்கு? 18 நாள் நடந்திருக்கு. அப்ப எஸ் 18 நாள் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப 6 into 80. டி பாருங்க, டீயோட எஃபிஷியன்சி டீயால ஒரு நாளைக்கு 5 யூனிட் முடிக்க முடியும். இப்ப டி வந்து என்ன பண்ணிருக்காரு? இந்த மொத்த 18 நாள்ல கடைசி 2 நாள் வேலையில இல்ல. வேலை முடியறதுக்கு 2 நாள் முன்னாடி போயிட்டாருன்னா, அப்ப 18 நாள்ல கடைசி 2 நாள் வேலை செய்யல. அப்ப 16 நாள் தான் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப இவர் வேலை பார்த்த டைம் எவ்வளவு? 60. அதே மாதிரி யூக்கு பாருங்க, யூவோட எஃபிஷியன்சி வந்து 4. ஓகேவா? யூவோட எஃபிஷியன்சி 4. இவரை யூ வந்து என்ன பண்ணிருக்காரு? வேலை முடியறதுக்கு கடைசி 5 நாள் முன்னாடி வெளியே போயிட்டாரு. அப்ப கடைசி 5 நாள் வேலை செய்யல. அப்ப 18 நாள்ல கடைசி 5 நாள் வேலை செய்யலன்னா எத்தனை நாள் தான் வேலை செஞ்சிருக்காரு? 13 நாள் தான் வேலை செஞ்சிருக்காரு. இப்ப தெளிவா புரிஞ்சுதா? இப்போ இதுதான் ஒர்க் ரேஷியோ. இந்த ரேஷியோ படி தான் இந்த 10,800 ரூபாயை நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி இங்க நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்றது பாருங்க. இங்க 2 2s are 4, 8 2s are 16, 9 2s are 80. அடுத்த 3 2s are 6, 4 2s are 8. இந்த 2 போயிடும். அப்போ ஃபைனலி எப்படி இருக்கு? 9 3s are 27, 5 4s are 20, அப்புறம் 30. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ இருக்கு. இந்த ரேஷியோ படி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 10,800 ரூபாயை 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்க போறோம். ஓகேவா? அப்ப நமக்கு டோட்டல் இங்க எவ்வளவு வருது பாருங்க. ஸோ அப்ப 60 தான் நமக்கு எவ்வளோ? 10,800. ஓகேவா? 60 பார்ட் தான் 10,800. நமக்கு தேவை எஸ்ஸா? இப்போ எஸ் இங்க எவ்வளோ இருக்கு? 27 பார்ட் எவ்வளோங்கிறத பார்க்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 0க்கு 0 தூக்கிடலாம். அப்போ 6 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 1 8 0. அப்போ 27 into 180 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பாருங்க எப்படி லாஸ்ட் 0 வரப்போகுது. இங்க 7 இருக்கு, இங்க 8 இருக்கு. 7 8s are 56. அப்ப 60 முடியறது ஆன்சர். ஸோ எந்த ஆப்ஷன் 60 முடியுதுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 60 முடியுது. நம்மளோட ஆன்சர் வந்து 4,680 இருக்க போகுது. கிளியரா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 4,860. தப்பா சொல்லிட்டேன், 4,680 சொல்லிட்டேன். 4,860 தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா? ஓகே, இதோட நமக்கு ஒர்க் அண்ட் வேஜஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லா மாடல் நான் கவர் பண்ணிட்டேன். இனி நீங்க பண்ணக்கூடிய வேலை, இனி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஏதாவது ஒர்க் அண்ட் வேஜஸ் சம்ம டைம் அண்ட் ஒர்க் இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது வித்தியாசமான மாடல் இருந்ததுன்னா நம்மளோட ஆப்ல இருக்கக்கூடிய அந்த சாட்லயே நமக்கு ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணலாம், இல்லை யூடியூப் கமெண்ட்ல கூட நீங்க சொல்லலாம். அதை வந்து நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி பார்த்தாலும் என்ன விதமான கொஸ்டின் கேட்டாலும் இதுதான் பேசிக். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய கான்செப்டை தாண்டி ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி பார்த்தாலும் இதோட கான்செப்டுக்குள்ள தான் இருக்கும். அதை கொஞ்சம் வித்தியாசமா வேணா கேட்டிருந்திருக்கலாம். ஸோ அதுல ஏதாவது டவுட் இருக்கு சால்வ் பண்றதுல அப்படின்னா கூட எனக்கு நீங்க டெலிகிராம் குரூப்ல போடலாம், அல்லது நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு இல்லையா, அது மூலமா கூட எனக்கு வந்து நீங்க அனுப்பி விடலாம். ஸோ நான் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு கரெக்டா சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிளாஸ் நோட்ஸை வந்து நம்மளோட ஆப்ல வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அதோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து நம்மளோட இந்த நோட்ஸ் மட்டும் இல்ல, இது வரைக்கும் நம்ம யூடியூப்ல எடுத்த மேக்ஸிமம் எல்லா கிளாஸ்க்குமான நோட்ஸும் அதுல போட்டிருக்கேன். ஃப்ரீயாவே நீங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல நம்ம பைப்ஸ் அண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நாளையில இருந்து நமக்கு பைப்ஸ் அண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபுல்லா டைம் அண்ட் ஒர்க் அண்ட் வேஜஸ் இதுல இருக்கக்கூடிய இனி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டெய்லி ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு 1 வீக் கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த சாப்டர்ல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஓகே, அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.